வாங்க. என்னம்மா அன்னைக்கு பார்த்து பேசணும், பொண்ணை கேட்டுட்டு சொல்கிறோன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் சொல்லவே இல்லை. அதான் ஒரு எட்டு உங்களை வந்து கேட்டுட்டு போகலான்னு வந்தேன். நல்ல இடம் ஒன்று இருக்குது, முடிச்சிடலாமா என்ன? அச்சோ, நான் அவகிட்ட கேட்குறதுக்கு மறந்தே போயிட்டேன். அவகிட்ட கேட்டுட்டு நாளைக்கு சொல்லிடுவா நினச்சிட்டே இருந்தேன். அதோட மறந்தே போயிடுறது. எங்கே அவன் மறுபடியும் படிக்கணும் வேற சொன்னான். என்ன பண்ணுறாலோ தெரியல. இதில் என்னம்மா இருக்குது? நல்ல இடம் வரும்போது கட்டி கொடுத்தா கரைச்சல் இல்லை, பிள்ளையும் நல்லா சந்தோஷமாக இருக்கும். நீங்களும் பொண்ணை நல்ல இடத்துல கட்டி கொடுத்துட்டோம் அப்படின்னு நிம்மதியாக இருப்பீங்க. நல்ல குடும்பம், நல்ல வசதியான குடும்பம். பையன் தங்கமான பையன், அதை விட மாமியார் ரொம்ப தங்கமானவங்க. அதனால தான் சொல்கிறேன், நம்ம பிள்ளைங்க நல்ல இடத்துல பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா ரொம்ப நல்லது தானே. உங்கள் பொண்ணுக்கிட்ட கேட்டு சொல்லுங்கள். ஐயா, நீங்க பார்க்க ஆரம்பிங்க. அக்கா வேணான்னு சொன்னாலும் நான் கட்டிக்கிறேன். நான் ரெடியா தான் இருக்கேன். என்கிட்ட எங்க அம்மா கேட்கவே இல்லை. என்னம்மா அப்படி பாக்குறேன்? அக்கா வேணான்னு சொல்லிட்டா நான் கட்டிக்கிறேன். இதுல என்ன இருக்கு? இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. அக்காவுக்கு முன்னாடிலாம் எல்லாரும் இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவரை பொறுமையா நல்ல பையனா பார்க்க சொல்லு. இந்த மாமியார் மாமனார் தொழிலாம் இல்லாத மாதிரி பார்க்க சொல்லு. ஏமா வர வர உனக்கு வாய் ரொம்ப அதிகமாயிடுச்சுடி. விளையாட்டு எதில் விளையாடுறதுனே இல்லை. இந்த விஷயத்துலேயும் கூட விளையாடுவியாடி? என்னம்மா நான் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்னடானா விளையாடுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? நிஜமா தான் சொல்றேன். அக்கா கிட்ட கேளு. கேட்டுட்டு அது வேணாம் சொல்லிச்சுன்னா வச்சுக்க, அக்கா காண்டிலாம் என்னாலாம் வெயிட் பண்ண முடியாது. நான் பண்ணிக்கிறேன். ஏண்டி, காலேஜே இன்னும் முடிக்கலை, அதுக்குள்ளே கல்யாணம் உனக்கு? அக்காவாச்சும் இன்னும் ஒரு மாதத்தில் முடிக்க போகிறா. அதனால அவளுக்கே நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீ இன்னும் காலேஜ் முடிக்கலை, அதுக்குள்ளே உனக்கு கல்யாணம் கேட்குதா? உதச்சி இப்படி வந்துச்சு, ஓடி போயிரு. என்னம்மா இப்படி சொல்ற? நீ தான் பார்க்கணுங்கிற, அப்புறம் அக்கா வேணாம்னு சொல்லிட்டா நான் பண்ணிக்கிறதானே கரெக்டு. யாராச்சும் ஒரு ஆள் உனக்கு பாரம் குறைஞ்சா சரிதானே. என்னம்மா உங்கள் சின்ன பொண்ணு இப்படி பேசுது? நல்ல பொண்ணு தான் போங்க. அவள் சும்மா ஏதோ விளையாட்டுக்கு சொல்கிறா. நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அச்சோ, நான் இதுக்கு தப்பாக நினைக்க போகிறேன். நல்லா பேசுது பொண்ணு, எங்கே போனாலும் நல்லா பொழைச்சிக்கிறோம். இவ சரியான வாயாடி. இவ எங்கே போனாலும் பொழைச்சிக்குவா. சரிம்மா, அப்போ நீங்கள் கேட்டுக்கிட்டு சொல்லுங்கள், நான் வரவா? ம், சரிங்க ஐயா, பார்த்து போயிட்டு வாங்க. அப்புறம் ஐயா, மறக்காம நான் சொன்ன மாதிரி மாப்பிள்ள இருந்தா எனக்கும் பார்த்து வைங்க. எங்க அம்மா அப்படித்தான் ஏதாச்சும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க சொல்றதெல்லாம் காதுல வாங்காதீங்க. நல்ல பையனா இருக்கணும், யாரும் இருக்கக்கூடாது, பித்தல் புடுங்கல்லாம் இருக்கக்கூடாது, நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும். அந்த மாதிரி பார்த்து சொல்லுங்க. என்கிட்ட சொல்லிட்டுலாமா? அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக உனக்கு தான், நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன். என்னம்மா அப்படி பாக்குற? உனக்கு வீட்டுல எதுவும் வேலை இல்லையா? போய் வேலையை பாரு. என்னையும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இல்லை, வேலை பார்க்க சொல்லும் போதெல்லாம் நான் சின்ன பிள்ளைன்னு சொல்கிறேன். இப்போ கல்யாண பேச்சு எடுத்தோன்னே நான் பண்ணிக்கிற முன்னாடி வரேன். அப்போ நீ என்ன சின்ன பிள்ளையா என்ன திவ்யா? அது வந்துமா, வேலை சொல்லும் போது நான் சின்ன பிள்ளை, ஏன்னா எனக்கு எதுவுமே தெரியாதுல்ல. சரி விடுமா, நான் ஏதோ சொல்லிட்டேன். நான் கிளம்பவா? எனக்கு டைம் ஆச்சு. ஓடி போயிட்டு வீட்டுக்கு தானே வருவ. நீ என்ன சின்ன பிள்ளைன்னு சொல்லியாண்டே நடிக்கிற? நல்ல மாப்பிள்ளையா பார்க்க சொல்றீங்களா? வாங்க மேடம், பார்க்குறதுனா கல்யாணத்துக்கு வேலையெல்லாம் ஒத்திகை பார்க்கணும்ல, இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்னடி ஒரே சாக்காய் நிற்கிற? நீ தானே ஆரம்பிச்சு விட்ட. இனிமே என்கிட்ட சின்ன பிள்ளைன்னு சொல்லி ஏமாற்றவே முடியாது. தவளை தான் வயலை கிடும்னு சும்மாவா சொன்னாங்க? மாட்டினேன். காலேஜுக்கு போயிட்டு வாங்க, சாயங்காலம் வந்து நீங்கள் தான் எல்லா வேலையும் பார்க்கணும். கல்யாண பொண்ணு இல்லை. அம்மா ஏதோ சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், நீனும் அதே பிடிச்சிக்கிட்டு இருக்க. விட்டா இன்னையிலேருந்து எல்லா வேலையும் ஏன் தலையில் கட்டிடுவ போல. போமாங்கிட்டு நான் கிளம்புறேன். இந்த அக்காப்புல கோயிலுக்கு போயிருந்து சீக்கிரமா போயிடுச்சு. நான் இங்கே இருந்து ரொம்ப தப்பா போச்சு. என் வாயும் சும்மா கிடக்காது. நான் போறேன், நீ போய் வேலையை பாரு. பேச்சை பார்த்தியா? இப்போ இருக்க பிள்ளையெல்லாம் சொல்லி கொடுத்த மாதிரியே பேசுதுங்க. வேற யாராச்சும் பார்த்தாங்க, சின்ன பிள்ளை என்ன பேசுதுன்னு பாரு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. பேச்சு தான். இந்த பேச்சை வச்சு 2 ஊரையே வித்துட்டு வந்துடுவா. அக்காலும் தங்கச்சியும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரி தான் இருக்காளுங்க. இவ்வளோ நேரம் குதிச்சுக்கிட்டு இருந்தா இப்போ வேலை பாருடின்னு சொன்னோன்னே எப்படி மலைப்பிக்கிட்டு போறா பாரு. மாட்டு வயிறு. அம்மா இவ்வளவு தூரம் வந்துட்டு கோயிலுக்கு வரலன்னா எப்படி? வாங்க போய் 2 பேரும் சேர்ந்து 2 பேருக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னு சாமி கும்பிட்டு வரலாம். ஹே, உன்னை என்ன சொன்னா? சும்மா என்னை டிஸ்டர்ப் பண்ணாத. இந்த கல்யாண பேச்செல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னல. ஏதோ அப்பா கம்பல்சனா சொன்னனால உன்னை கோயிலுக்கு கூட்டிட்டு வந்தேன். அதுக்காக சும்மா உன் கூடலாம் வந்து சாமி கும்பிடும்னு நினச்சிக்கிட்டு இருக்காத. போறியா? உன்னை இதில் விட்டுட்டு போவா. இல்ல சஞ்சய், கோயில் வரைக்கும் வந்துட்டீங்க, அப்படியே உள்ள வந்து சாமி கும்பிட்டா நல்லா இருக்கும்ல, அதை தான் அப்படி சொன்னேன். நீங்க என்ன எல்லாத்துக்கும் என் மேல கோச்சுக்கிறீங்க?
உன்னையெல்லாம் கூட்டிட்டு வந்ததே பெருசு. பாவம் புண்ணியம் பார்த்து கூட்டிட்டு வந்தா சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருந்தா நான் அப்படியே விட்டுட்டே போயிடுவேன். பார்க்குறேன் எவ்வளோ நாளுன்னு நான் பார்க்குறேன். இப்போ மாமா நான் சொன்னாருன்னு கம்பல்சனாக கொண்டாந்து கோயிலில் விட்டுட்டீங்க. இதே மாதிரி தான் என் கழுத்துலையும் தாலி கட்டுவீங்க. அப்போ ஜோடியாக புருஷ முண்டாட்டியாக போய் சாமி கும்பிட்டுப்போம். அது வரைக்கும் உங்களை விட்டு தான் பிடிக்கணும். நான் போய் தனியாக சாமிக்கிட்ட ஒரு டீ நீங்கள் போட்டுட்டு வரேன். நீங்கள் இருங்க, எத்தனை நாளைக்கு இப்படி முறப்பு கட்டிக்கிட்டே இருக்கீங்கன்னு பார்ப்போம். எப்படி இருந்தாலும் என்கிட்ட தான் நீங்கள் வந்தாகணும். எல்லாம் இந்த அப்பாவை சொல்லணும். சும்மா அங்கே கூட்டிட்டு போய் இங்கே கூட்டிட்டு போனேன். இவளை யார் முதல்ல வீட்டுக்கு வர சொன்னது? வீட்டுக்கு வந்தது இல்லாம நம்ம உசுர எடுக்கா. போதாக்குறைக்கு கல்யாணம் கில்யாணம்னு. சரி, அப்பா பேச்சை இனிமேல் கேட்கவே கூடாது. அப்பா இருக்க தைரியத்துல தான் இவ இப்படி பேசிக்கிட்டு இருக்கா. இனிமேல் எங்கே போனாலும் கூட்டிகிட்டே போகக்கூடாது. இதே லாஸ்ட்டாக வச்சுக்கணும். அண்ணா, ஒருவேளை இவன் நம்மளை ஃபாலோ பண்ணுறானோ? எங்கே போனாலும் அங்கேயே வரேன். இருக்கு, இன்னைக்கு இருக்குடா உனக்கு. ஹே மிஸ்டர், என்னை எதுக்கு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? எங்கே போனாலும் அங்கே வரீங்க. பிரச்சனை பண்ணுறதுக்குன்னே வருவீங்களோ? ஏய், நீயா? நீ தான் நீ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கியா? நான் எங்கே போனாலும் அங்கேயே வர, போதா குறைக்கு நான் உன்னை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஆமாம், இப்படியே அவங்க மன்மத ராசா உங்களை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ தான் என் பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நான் எங்கே போகிறேனோ அங்கே போகிறேன், என் பின்னாடியே வரேன். என்னை ஃபாலோ பண்ணதும் இல்லாமல் நான் தான் உன்னை ஃபாலோ பண்ணுறேங்கிறியா? என்ன பின்னாடியே சுற்றி கரெக்ட் பண்ணலாம் பார்க்குறியா? அந்த மாதிரி பொண்ணு நான் இல்லை. வேறு யாரையாச்சும் பார்த்துக்க. எனக்கு தெரியும், ஆரம்பத்துலேருந்தே என்கிட்ட பிரச்சனை பண்ணும்போதே இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுவேன். இப்போ ஃபாலோ பண்ணி பின்னாடியே வந்து பேரை கேட்பேன். அதுக்கப்புறம் லவ் பண்ணுறோன்னு சொல்ல. இதானே உன் பிளானு? நீ எல்லாம் ஒரு மூஞ்சி. உன்னை நான் ஃபாலோ பண்ணுறேனாக்கும். போய் ஊர் உலகத்தில் போய் பாரு, உன்னை விட எவ்வளோ அழகான பொண்ணுங்க இருக்காங்கன்னு. நீங்கள் எதே உலகத்துல ரொம்ப அழகுன்னு உன்னை ஃபாலோ பண்ணுறோம்னு நினச்சிக்கிட்டு வேற இருக்கீங்களா? போடி எங்கிட்டு. ஏன் கோயில் குளத்துக்கு யாரும் வரவே மாட்டாங்களோ? உங்களை பார்க்கறதுக்கு தான் வராங்களாக்கும். மேடம் எங்கே இருக்காங்களோ அங்கே தேடி வந்து உங்களை ஃபாலோ பண்ணுறாங்களாம். நினப்பு தான் பொழப்பு கிடக்கும். பெரிய அழகு நினப்பு. போடி போய் கண்ணாடியில் பாரு உன் மூஞ்சியை. என்னோட மூஞ்சிக்கு என்னடா குறைச்சல்? என் மூஞ்சி நல்லா தான் இருக்கு. நீ போய் உன் மூஞ்சியை பாரு. என்னடி வாடா போடாங்கிற? இப்போ எதுக்குடா நீ வாடி போடிங்கிற? நீ டாப் போட்டு பேசுனா நான் அப்படி தான் டீ போட்டு பேசுவேன். உன் மூஞ்சில முழிச்சேன் பாரு, இன்னைக்கு நாள் விளங்கி போயிடும். உங்களை வேற ஃபாலோ பண்ணுறாங்களாம். தேங்க்யூ. எவ்வளவு திமுரு! எவ்வளவு பேர் என்னை பார்த்து அழகா இருக்க. காலேஜ்லாம் எவ்வளவு பேர் என் பின்னாடியே சுத்திருக்காங்க. இவன் என்னடானா நான் அழகாவே இல்லைங்கிறேன். நான் உண்மையாவே அழகா இல்லையா? இருடா, நீ என்னை ஃபாலோ பண்றேன்னு நல்லா தெரியுது. மறுபடியும் என்கிட்ட மாட்டினேன், உன்னை சட்னி ஆக்கிறேன். இரு, இவளை பார்க்க நாங்க வராங்களாம். உங்க பெரிய அழகு, அப்படியே அழகுன்னு நினப்பு. நாங்க அழகு இல்லையா, உங்க மட்டும்தான் அழகா. இந்த கோயிலுக்கு இனிமே வரவே கூடாது. ஹாய் கயல், எப்படி இருக்க? ஷோ, வந்துட்டானா? இவன் தொல்லை தாங்க முடியாது. எப்போ பார்த்தாலும் எங்கே போனாலும் பின்னாடியே வந்துடுறேன். இப்படிதான் இவனுக்கு நம்ம போகிற இடம் பூரா தெரியுது. என்னடி, நேற்றும் கோயிலில் பார்த்தோம், இன்னைக்கு இந்த வந்துட்டேன். யாரடிவேன்? எனக்கு தெரியாமல் ஏதோ நடக்குது போல, என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற. நீ வேற சும்மா இருவேண்டி. நான் தான் உங்ககிட்ட நேற்றே சொன்னேன்ல, அவன் தாண்டி இவன். ஓ, சார் தானா அது? என்ன கையல், நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், நீ உன் ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டே இருக்க. என்ன சிஸ்டர், என் கூட பேச மாட்டாங்களா? உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி என்னை பற்றி சொல்லுங்க. நல்லவங்க வல்லவங்க, நம்ம அண்ணன் அப்படின்னு சொல்லலாம்ல. சொல்லலாம் தான் பிரதர், ஆனால் நீங்கள் யாருன்னே தெரியாதே. நீங்கள் என்ன கையலுக்கு ரிலேஷனா? டெய்லி பின்னாடியே வரீங்க போல். என்ன விஷயம்? கொஞ்சம் சொந்தமாக இருந்தாலும் ஏதாச்சும் சண்டை இருந்தால் நான் ஹெல்ப் பண்ணுவேன். நீங்கள் யாருன்னே தெரியாதே, நான் எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? என்ன சிஸ்டர் இப்படி கேட்டுட்டீங்க? நான் வந்து உங்களை பார்த்ததே இல்லை, அதனால நீங்கள் யாருன்னு நான் கேட்குறேன்னா இல்லை இல்லை, அது மாதிரி தான் இதுவும். அவள் என்னோட ஃப்ரெண்டு, நீங்கள் எனக்கு யாருன்னு அவள் கேட்குறா. நானும் சொந்தமாகலாம் தான் பார்க்குறேன். எங்கே உங்கள் ஃப்ரெண்டு பேசக்கூட மாட்டேங்கிறாங்க. என்னது சொந்தமாகலாம்னு பார்க்குறீங்களா? அப்போ நீங்கள் சொந்தக்காரங்க இல்லையா? இல்லைங்க சிஸ்டர், சொந்தக்காரங்களாகலான்னு தான் பார்க்குறேன். இருந்தாலும் நான் கொஞ்சம் தூரத்து சொந்தம். ஆனால் கிட்டக்க வந்து சொந்தமாகலான்னு பார்த்தா விட மாட்டேங்கிறா போலயே. தூரத்து சொந்தமாகவே இருங்கன்னு சொல்கிறா. என்ன பண்ணுறது? என்ன கையில், என்னை உனக்கு தெரியாத மாதிரியே பண்ணுற. உன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுமே, என் பேர் கூட உனக்கு தெரியும்ல. அச்சோ சாரிங்க, நேற்று ரொம்ப சொன்னீங்க உங்கள் பேர், நான் சரியாக கவனிக்கலை. சரியாக கவனிக்கலையா? என்னங்க இது, நான் உங்கள் பேரை என் மனசுலேயே பதிச்சு வச்சுருக்கேன். ஆனால் நீங்கள் என் பேரை சரியாக கவனிக்கலைன்னு சொல்கிறீங்க. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. போங்கங்க அங்கிட்டு.
என்ன பிரதர் இப்படி இறங்கிட்டீங்க? எத்தனை நாள் என் ஃப்ரெண்டை ஃபாலோ பண்ணுறீங்க? அது 2 வாரம் ஆக போகுது. யாருக்கு என்னத்த சொல்ல, இவன் என் பேர் கூட யாவும் இல்லைங்கிறான். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. போங்க, உங்க ஃப்ரெண்டை போய் உங்க வீட்டில் பார்க்குற பையனே கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்க சொல்லுங்க. ஹே வாடி, இதுக்கு மேலே இங்கே நிற்க வேணாம், வா போகலாம். இல்லடி, அவருக்கு உன்னை பற்றி தெரியாதுல்ல, இருந்தால் அப்படி சொல்லியிருக்க மாட்டார். நீ இதெல்லாம் ஒரு இதாக நினச்சிக்காத, இரு. ஏய், உன்னை நான் வான்னு சொன்னேன், வாரதானே வா, இல்லாட்டினா போ, நான் கிளம்புறேன். அப்புறம் இனிமேல் என் பின்னெல்லாம் சுற்றக்கூடாதுன்னு சொல்லி வை, எனக்கு அதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. சாரி, நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க, அவள் அப்படி தான் திடீர்னு மூட் அவுட் ஆயிடுவா. என்னாச்சு சிஸ்டர்? இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்தாங்க, திடீர்னு ஏன் அப்படி கோச்சிட்டு போறாங்க? எதுவும் பிரச்சனையா? இல்லைங்க, நீங்கள் அவங்க வீட்டில் பார்க்குற பையனே கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கட்டும்னு சொன்னீங்களா, அதனால தான் அவள் கோச்சிட்டு போகிறான். நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? என்னை பிடிக்கலன்னா வீட்டில் பார்க்குற பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருந்தான்னு சொன்னேன். இதில் தப்பா நினைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லையே சிஸ்டர். அந்த அளவுக்கு நான் பெருசாக தப்பா ஒன்றும் சொல்லலையே. அது நம்மளுக்கு புரியும்ண்ணா, ஆனால் அவளுக்கு யாருமே இல்லை. அவள் ஆசிரமத்துலேருந்து தான் படித்தா, இப்போ கூட பார்ட் டைமாக வேலை பார்த்துக்கிட்டு தான் படிச்சுக்கிட்டு இருக்கா. அதனால தான் நீங்கள் எப்படி சொன்னீங்களா, வீட்டில் பார்க்குற பையனே கல்யாணம் பண்ணிக்கேன்னு, அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு போல். அதை பற்றி பேசினாலே, அந்த டாப்பிக்கை பற்றி பேசினாலே இருக்க மாட்டான். அதனால நாங்கள் மோஸ்ட்லி பேச மாட்டோம். நீங்கள் இப்படி சொல்லவும் அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அதனால தான் கோச்சிட்டு போயிட்டா. நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. என்னம்மா சொல்ற? நிஜமாவா? கையலுக்கு, என்னோட கையலுக்கு யாருமே இல்லையா? இனிமே நான் இருக்கேன். ஆனால் அவளுக்கு தான் என்னை பிடிக்குதான்னு கூட தெரியல. எனக்கு கையில் ரொம்ப பிடிச்சிருக்குமா. நானும் 2 வாரமாக பின்னாடியே வாரேன். அது அவளுக்கும் தெரியும். இருந்தாலும் பிடிக்காத மாதிரியே பண்ணுறா. அவள் மனசில் என்ன இருக்குன்னு தெரியல. நான் இதை பரிதாபப்பட்டுலாம் சொல்லலை, நான் பிடிச்சி தான் சொல்கிறேன். ஸோ அண்ணா, உங்களை பார்க்கும்போதே தெரியுது நீங்கள் நல்லவங்க தான். இருந்தாலும் கையல் மனசில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. அவள் எதையும் ஓப்பனாக சொல்லவும் மாட்டா. அவள் மனசில் என்ன இருக்குன்னு என்னால் புரிஞ்சுக்கவும் முடியாது. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, அவள் என்ன பண்ணுறான்னு தெரியல. அவள் ஏதாச்சும் தப்பாலாம் பேசலை, கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிட்டா. நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இல்லைம்மா, அதெல்லாம் நான் தப்பாக நினைக்கல. யாருக்காக இருந்தாலும் நமக்கு யாருமே இல்லாதப்ப அந்த டாபிக் பற்றி பேசினா வெறுப்பாக இருக்கும், வெறுமையாக இருக்கும். அதனால் நான் அவன் மேலே கோவப்பட மாட்டேன். அவன் மேலே லவ் இன்னும் அதிகமாக தான் ஆகுது. அவள் எப்போ லவ் பண்ணுறாளோ அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். என்னோட கையலுக்காக. அவள் தான் என்னோட உலகம். இவ்வளோ நாள் ஏதோ சும்மா சுற்றிக்கிருந்தேன், இப்போ டிசைட் பண்ணிட்டேன். சரிம்மா, நீ பார்த்துப்போ. கையல் வேற போயிட்டா, அவள் ஃபீல் பண்ணாமல் பார்த்துக்க. சரிங்கண்ணா, இவ்வளோ கேராக இருக்கீங்க. கையலுக்கு நீங்கள் கிடச்சா கையல் ரொம்ப லக்கி தான். இருந்தாலும் அவள் மனசில் என்ன இருக்கோ தெரியல. எனிவே எது நடந்தாலும் நல்லா தான் நடக்கணும், நம்புவோம். சரிங்கண்ணா, நான் வரேன். கையலுக்குள்ளேயும் இவ்வளோ கஷ்டம் இருக்கா? அவளை பார்த்தா அப்படி தெரியவே இல்லை. பொண்ணுங்க ஆள் மனசில் என்ன இருக்குன்னு கண்டே பிடிக்க முடியாது. நம்ம கூட கவலை இருந்தாலும் காட்டிடுவோம், பொண்ணுங்க காட்டவே மாட்டாங்க. என்னோட கையல், அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், யார் என்ன சொன்னாலும் சரி.